அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன், வள்ளுவன் ஆதி ஜோதிடம் சார்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம். ரெண்டு பேர்த்துக்குமே பொருந்தும். யாரோ அந்த கும்ப ராசியாக இருந்தாலும் பொருந்துங்க, கும்ப லக்னமாக இருந்தாலும் பொருந்துங்க. கும்ப ராசினாலே கும்பம் அப்படின்னா கோபுரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பொருள். அப்போது அந்த அளவுக்கு அண்ணாந்து பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசிக்கு உண்டு. இந்த கும்பராசியோ அல்லது கும்பலக்னத்துக்காரங்களோ பில்டப்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வார்த்தை மாறும்னு அர்த்தம். ஒரு பந்தா, நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், அது நடக்கலைன்னா எவ்வளோ பார்த்தாலும் பந்தா பண்ணிட்டு திடீரெண்டான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு வார்த்தை பழிக்கிறது. வார்த்தை, அதாவது ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை விடாதீங்க அப்படின்னு சொல்ல வரோம். இந்த கும்பராசி எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வாக்கால் தொழிலுங்கிறாங்க. அப்படின்னா நம்ம பேசக்கூடிய பேச்சு தான் நமக்கு தொழிலாக அமையும். அப்படின்னா வாத்தியார் வேலை, அதுக்கப்புறம் ஜோதிடம் பார்க்குறது, அதுக்கப்புறம் குறி சொல்கிறது, இந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக செட் ஆகக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி நம்மளதில் யாராவது ஒருத்தர் தொலைந்து போயிருப்பாங்க, நம்மளுடைய பெரியோரோ முன்னோர்களோ அல்லது யாராவது ஒருத்தர் தொலைந்து போயிருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைமுக்கு சாப்பிடுவாங்க, பசின்ட்டு டைமுக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னு இருக்குதுங்க. வரட்டு பிடிவாதம், ஏதாவது ஒன்று கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் அது வேணும் அப்படின்னு ஒரு வரட்டு பிடிவாதத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு, ஒரு கெத்து, ஒரு தெனாவெட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப வாழ்க்கையில் சண்டை போடுங்க. குடும்ப வாழ்க்கை எடுத்துட்டிங்கன்னா ஒரு சண்டை போடுவாங்க. இது சன்னியாசி யோகம்னே சொல்கிறாங்க. இதில் லவ் மேரேஜ், காதல் திருமணம் செஞ்சவங்க 80% பேர் காதல் திருமணம் இவங்களுக்கு செட் ஆகுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமைக்கிற சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக எங்கே இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு தாங்க தெரியும். கரெக்டாக இந்த இடத்துல சாப்பாடு நல்லாயிருக்கும், இந்த இடத்துல சாப்பாடு நல்லாயிருக்குன்னு இந்த சாப்பாட்டு மேலே ஒரு பாசம், சாப்பாட்டு மேலே அக்கறை ஜாஸ்தி. அப்புறம் வைத்தியத்துறை இவங்களுக்கு செட் ஆகுங்க. அதாவது மெடிக்கல் லைன், மருத்துவத்துறை, அதுக்கப்புறம் அதுலேயே இந்த ஃபிசியோதெரப்பி, அந்த மாதிரி அமைப்புகள் இவங்களுக்கு நல்லாவே செட் ஆகுதுங்க. அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு கடனில் சிக்கி ஐபி தரக்கூடியது இவங்க தானுங்க. ஐபின்னா என்னால் கட்ட முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படுறது இந்த கும்பராசியோ கும்பலக்னத்துக்காரங்களுக்கு வரும். அதுபோக வள்ளல் கொடையாளி இருக்கிறதுக்கு அடுத்தவனுக்கு கொடுத்து போட்டு ஒரு பந்தாக்கு பெருமைக்கு தான் கொடுத்துட்டு போட்டு இவங்ககிட்ட ஒன்றும் இல்லாமல் தெரியுது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை போய் அடுத்தவனுக்கு கொடுத்து போட்டு நம்ம வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசிக்கு உண்டு. ட்வின்ஸு, இந்த ராசியில் ட்வின்ஸு உண்டு. அதுக்கு இரட்டை குழந்தைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகர் பிறந்த உடனே வீட்டில் ஒரு கர்மம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அது பார்த்துக்கோங்க. அதுபோக பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்கு, புத்திர தோஷத்துக்கு உண்டான ராசி தான் இது. குழந்தை பாக்கிய தடையோ தாமதமோ ஆகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது இவங்க தாங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டு, இந்த லாட்டரி, இந்த புதையல், ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, இது மூலியமாக வருமானம் ஈட்டக்கூடியது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. கும்பராசியோ கும்பலக்னத்துக்காரங்களுக்கு இந்த இது மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானமே வரும். அதே மாதிரி நடனம், நாட்டியத்துறை, இதுவும் உங்களுக்கு நல்லாவே வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சகோதரத்துக்கு ஒரு தொழில் வச்சு தருவோம். சகோதரனை ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்குவோம். ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செஞ்சு அதில் நட்டமாயிரும். நண்பர்கள் மூலிமா தொழில் செய்யக்கூடாதுங்க, அது உங்களுக்கு நஷ்டமாகி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் தொழில் செட் ஆகாமல் ரெண்டாவது தொழில், அடிக்கடி தொழில் மாற்றக்கூடிய அமைப்பு அல்லது தொழிலோ அல்லது இடத்தவோ மாற்றக்கூடிய அமைப்பு உண்டு. அப்பாவுக்கு யோகம் உண்டு, அப்பாவுக்கு சொத்துக்கள் உண்டு. அப்பாவோட பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் குறைவு. தந்தை வழியில் ஏதாவது ஒருத்தர் 2 திருமணம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தாய் வழியில் அவங்க சொத்துக்கள் இருக்குது. உயர்கல்வி உங்களுக்கு வரும். தாய்மாமனுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும். தாய்மாமனுக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய்மாமனுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும். ஜாதகருக்கு தொழில் மாற்றம் அடிக்கடி நிகழும். நம்மளுக்கே தான். ஃப்ரெண்ட்ஷிப் மூலிமா உங்களுக்கு அவமானமும் உண்டு, ஒரு விரயமும் உண்டு. அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் வகையில் கொஞ்சம் தெளிவாக நடந்துக்கோங்க. யதார்த்தமாக இருக்கிறது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். பிறந்த உடனே
பூர்வீக சொத்து பத்துக்கள் விற்றுருவாங்க, அல்லது பூர்வீக சொத்து பத்துக்கள்லேருந்து நம்ம மாற்றம் ஆகி வெளியே வந்துடுவோம் அப்படிங்கிற அமைப்பும் இந்த கும்பராசி கும்பலக்கணத்துக்கு இருக்குதுங்க. ஃபைனான்ஸ் வேலை, பேங்க் வேலை, கேஷியர் வேலை, இதில் எல்லாம் நீங்கள் உங்களுடைய நாணயத்துக்கு ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறதுனால அந்த துறையெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக நல்லபடியாக, ஏன்னா இது சனி பகவானினுடைய வீடுங்கிறதுனால நீதி, நேர்மை, நியாயம், ஒழுக்கம், யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பொறுப்பெல்லாம் தேடி தேடி வருங்க. குழந்தை கொஞ்சம் லேட் ஆகும், தாய்மாமனுக்கு தொழில் விரயமாயிரும், அதை சொல்லிக்கிறேன். குலதெய்வம் கோயில் கும்பிட்டாலே நமக்கு செட் ஆகாது, இல்லாட்டி குலதெய்வம் கோயில் கும்பிட்றக்கு தடையும் தாமதம் ஆகிட்டுருக்கு. இந்த குலதெய்வங்களுக்கு போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி போனது எப்போ ஒரு நாள் போகிறது, வருஷத்துக்கு ஒரு நாள் போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. குலதெய்வம் கோயில் போகிறதுக்கே தடையும் தாமதம் ஆகிட்டுருக்குது. திருமண வாழ்க்கை ஒரு திருப்தி இல்லாத, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டு தொழில், இப்போ நண்பர்ஷிப் கூட்டு தொழில் செட் ஆகாது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கும்பராசி அல்லது கும்பலக்கணத்துக்காரங்களுடைய ஒரு குணாதிசயம், பலன்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க. இவ்வளோ இந்த லெவல் இருக்குதுங்க. இதெல்லாமே ஒரு ராசி கட்டத்தை வச்சுட்டு ஒரு ஜாதகருக்கு ஒரு முழு பலனை வந்துருமானா அது வராது. அவங்களுடைய சுய ஜாதகம்தான் உங்களுக்கு எல்லா விதமான முழு பலனை சொல்லும். இன்னொன்று கேட்டிங்கன்னா, அதுபோக கிரக அடைவுகளும் அது திசா புத்திகளும், சுயஜாதகத்தினுடைய கிரக அடைவுகளும் திசா புத்தி வச்சு தான் நம்ம ஜாதகத்தை நிர்ணயம் பண்ண முடியும். ஜோதிட பலனை ஈஸியாக எளிமையான முறையில் எடுக்க முடியுங்க. அப்படி ஏதாவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சுயஜாதகம் பார்க்கணும் தனிப்பட்ட விருப்பம் இருந்துச்சுன்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.